அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் ஷேக் ஹாஜா புஸ்ரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு வயதான முதியவர் வருகிறார். மிகவும் அழகானவராகவும் கம்பீர தோற்றத்துடனும் அந்த முதியவர் இருந்தார். அந்த மரியாதையிலே வந்தவரிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், அலக ஹாஜத்துன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, ஏன் என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த வந்த முதியவர் சொன்னார், அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மலிக் ஷா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலாக தூதுவனாக வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னை இந்த அரசரிடத்திலே ஷாவிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னதும் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், பெருமானார் அனுப்பி வைத்தார்களா, என்ன சொன்னார்கள் உங்களிடத்திலே, என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதாகவெல்லாம் கேட்டார். இந்த முதியவர் சொல்லிவிட்டார், நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், நான் ஷாவை சந்திக்கிற வரையிலும் அந்த அரசரை சந்திக்கிற வரையிலேயும் நான் சொல்ல மாட்டேன், அவரை சந்தித்து விட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என்னை அவரிடத்திலே அழைத்து செல்லுங்கள் என்பதாக முதியவர் சொன்னார். இவர்களும் அழைத்து செல்லுகிறார்கள். அரசரிடத்திலே சென்ற பொழுது அரசரை பார்த்து இந்த முதியவர் உரையாட ஆரம்பிக்கிறார். முதலில் அரசரை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரு மிஸ்வாக்கையும் ஒரு சீப்பையும் அன்பளிப்பாக கொடுக்கிறார் வந்த முதியவர். அடுத்து சொல்லுகிறார்கள், அன ரஜுலுன் லீ பனாத்துன், எனக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய மகள்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நான் சக்தி இல்லாதவன், கடுமையான பஞ்சத்திலே நான் இருக்கிறேன், வறுமையிலே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அல்லாஹ்விடத்திலே இந்த பெண் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, அந்த செலவுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். ஒரு நாள் அதே போல்தான் நான் ஒரு நாள் இதே போல் துவா செய்துவிட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை இரவு, இந்த வெள்ளிக்கிழமை இரவிலேயும் இதே துவாவை நான் செய்துவிட்டு நான் உறங்கினேன். உறக்கத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்துவிட்டு உறங்கியதால் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நான் அந்த கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கண்டதும் பெருமானார் இடத்திலே கேட்டார்கள், அந்த ததுல்லாஹ் அஸ்ஸ வஜல் அய்யர்ஸுகக பிமா தஜஹஸ பிஹி பனாதிக, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் திருமணம் முடித்து கொடுப்பதற்கான செலவுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறீர்களா என்று பெருமானார் என்னிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஆமாம், நான் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறேன் என்று சொன்னதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் உங்கள் காலத்திலே வாழக்கூடிய அந்த ஷாவிடத்திலே செல்லுங்கள், அந்த அரசரிடத்திலே செல்லுங்கள், சென்று சொல்லுங்கள், கால லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹஸ பனாதி, உங்களை நான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்லுங்கள். என் கனவிலே பெருமானார் வந்தார்கள், அந்த பெருமானார் தான் உங்களை சந்திக்க என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், இன் தலப மின்னி அலாமத்துன், இதை அவர் நம்பாமல் ஏதாவது அடையாளத்தை கேட்டால் நான் என்ன செய்வேன்? நாயகத்தை பார்த்தீர்களா, என்ன அடையாளம் என்று, என்ன ஆதாரம் என்று கேட்டால் நான் என்ன செய்வேன் நாயகமே என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல்லஹு பி அலாமதி அன்னக குல்ல லைலத்தின் ஐந்த நௌம் தக்ரவு சூரத் தபாரக், நீங்கள் அப்படி கேட்டால் சொல்லுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவிலே வந்ததும் உண்மை, உங்களிடத்தில் அவர்கள் தான் என்னை அனுப்பி வைத்தார்கள், என்னுடைய மகள்களின் திருமணத்திற்காக செலவுகளை உங்களிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் தான் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் என்னவென்று அவர் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவர் அந்த அரசர் ஷா ஒவ்வொரு நாளும் இரவு சூரத்து தபாரக் சூராவை ஒவ்வொரு நாளும் முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய வளமையுடையவர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னதும், இதை சொன்னதும் அந்த ஷா சொன்னார், கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுக்கு நடந்த அனைத்தும் உண்மைதான், ஒமா அத்லா அலைஹா கைருல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நான் செய்யக்கூடிய இந்த அமல் சூரத்து தபாரக்கை ஒவ்வொரு நாளும் நான் இரவு ஓதுகிறேனே, இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, ஆகையால் உங்களை பெருமானார் தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அனைத்தையும் கொடுத்தார். அந்த திருமணத்திற்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் அந்த ஷா கொடுத்தார். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புதான்.